தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஆமென். மத்தேயு 20:27. உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு தலைமைத்துவத்தை எப்படியாய் வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். முதன்மையானவராக இருக்க யாரெல்லாம் விரும்புகிறார்களோ, ஆசைப்படுகிறார்களோ, அவர்கள் முதலாவதாக பணிவிடை செய்ய வேண்டும். மற்றவர்களை உயர்த்திவிட்டு தன்னை கீழ் நிறுத்த வேண்டும். அதுதான் ஒரு தலைவரின் முக்கியமான பண்பு என்று ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் இயேசு எவ்வளவு உயர்ந்த உன்னதமான ஒரு தலைவராக, ஒரு அரசராக இருக்கிறார். அப்படிப்பட்டவர் தன்னுடைய சீடர்களின் பாதங்களை கழுவக்கூடிய நிலைக்கு இறங்கி வருகிறார். ஆனால் சீடர்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி இதனை புரிந்து கொள்ளுகிறார்கள்? தங்களை உயர்த்த வேண்டும், உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும், எல்லோரும் தங்களை மதிக்க வேண்டும், எல்லாருக்கும் மேலாக நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் பணி செய்ய வந்திருக்கிறேன், மற்றவர்களுக்கு பணிவிடை செய்யவே வந்திருக்கிறேன் என்று. ஆண்டவர் இயேசு சீடர்களையும் நம்மையும் பார்த்து, நீங்கள் இறையரசில் மேலானவர்களாக இருக்க விரும்புகிறீர்கள் என்றால் இன்று உங்களது வாழ்வில் அடிபணிந்து செல்லுங்கள். இன்று உங்களது வாழ்வை தாழ்த்தி கொள்ளுங்கள், மற்றவர்களை உயர்த்துங்கள். அப்பொழுது ஆண்டவரின் விண்ணரசிற்குள்ளாய் முதன்மையானவர்களாக, மேலானவர்களாக இருக்க முடியும். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என் வாழ்விலே பல நிலைகளில் நான் என்னை உயர்த்த வேண்டும், எப்படியாவது நான் உயர்ந்து நிற்க வேண்டும், கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறேன். அதற்காகவே என்னுடைய வாழ்வில் நேரம் முழுவதையும் செலவிட்டுக் கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் நான் ஒவ்வொரு நாளும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன், யோசித்துக் கொண்டிருக்கிறேன், பலவற்றை செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, நான் உம்மை மட்டுமே முதன்மைப்படுத்தி உமக்காக மட்டுமே வாழ, இறையரசில் நீர் எனக்கு வைத்திருக்கின்ற மேன்மையான இடத்தை பெறுவதற்கு இன்று என்னை தாழ்த்தி கொடுப்பேனாக, விட்டு கொடுப்பேனாக. மற்றவரை உயர்த்தி வைத்து என்னை கீழாய் நிறுத்தி நான் அதை அழகு பார்ப்பேனாக. அதன் வழியாய் உமது மாட்சியில் நான் பங்கு கொள்ள என்னை தகுதிப்படுத்துவீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.